என்னை சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து தகாத வார்த்தையில் உனக்கு அறிவில்லையான்னு ஆரம்பித்து ரொம்ப அசிங்கமாக சொல்ல முடியாத சொற்களில் என்னை பேசினார். போலீஸ்காரன் போகும்போது நம்ம மேலே கல்லடிச்சா கூட நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்களான்னு எனக்கு புரியலை. என்னை வந்து செயின் ஸ்நாச்சிங் கேஸுன்னு சொன்னாங்க. என்னை வந்து தவறான வேலைகளில் என்னை சொன்னாங்க. நாங்கள் ஃபேமிலியாக இருந்து எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. நேற்று வந்து என் பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ண வரும்பொழுது என்னை சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து தகாத வார்த்தையில் உனக்கு அறிவில்லையான்னு ஆரம்பித்து ரொம்ப அசிங்கமாக சொல்ல முடியாத சொற்களில் என்னை பேசினார். நீ யாருன்னு நான் கேட்டப்போ எனக்கு அதுக்கான பதிலே கொடுக்காம என்னை தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருந்தார். அப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவருடைய பேச்சை தாங்க முடியாமல் அவர் சட்டையை நான் பிடிச்சேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நீ போலீஸ் மேலேயே நீ கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அடி என்னை விட்டு தள்ளி போய் கழுத்தை வந்து இப்படி பண்ணி அவர் செயினை கட் பண்ணி அவர் கையில் வச்சுட்டு, நான் விமன் பேட்ரோல் கூப்பிட்டு உன்னை வந்து நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு. எனக்கு அவர் போலீஸ்ன்னு தெரியாது. என்னை திட்டினாரு. நான் என்னன்னு அவரை கேட்டேன். நீங்கள் ஏன் இந்த மாதிரி என்னை பேசுகிறீங்கன்னு நான் கேட்கும்பொழுது அவர் எனக்கு ஒழுங்கான வார்த்தையே கொடுக்கல. அதுக்கப்புறம் என்கிட்ட என் வண்டியை அவர் பறிச்சுட்டு அவருடைய ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும்தான் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் அதுக்கு மேலே ஒரு காமனராக என்னால் அங்கே நிற்க முடியல. நான் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போய் எங்கன்னா பேட்ரோலோ இல்லை டிராஃபிக் போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு சோர்ஸே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் 100க்கு கால் பண்ணால், நீங்கள் புளியந்தோப்பு ஸ்டேஷன் போங்க, உங்கள் வண்டி அங்கே இருக்கான்னு பாருங்கள், உங்களை ரிசால்வ் பண்ணுவாங்க. நான் புளியந்தோப்பு ஸ்டேஷன் போனால் என் வண்டி இல்லை, என் கையில் வண்டி இல்லாமல் நான் இங்கேருந்து நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் அங்கே போனேன். புளியந்தோப்பு ஸ்டேஷனில் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் G1 ஸ்டேஷன் அங்கே பார்க்கும்பொழுது வெளியிலலாம் பார்த்துட்டு நான் G1 ஸ்டேஷன் வந்து பார்க்கும்பொழுது என் வண்டி அங்கே இருந்துச்சு. நான் உள்ளே போய் இதுதான் என் வண்டி, இது மாதிரி ஆச்சுன்னா அவர் ஏற்கனவே அவருடைய பவர் அவருடைய வேலையை யூஸ் பண்ணி அவருடைய ஜஸ்டிஃபிகேஷனை ஃபுல்லாகவே அங்கே சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவருக்கு சாதகமாக பேசிட்டு அவர் போலீஸுன்றனால அவரால் என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டேஷனில் போன நேரத்துலேருந்து நேற்று ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட நான் ஸ்டேஷனில் இருந்தேன். ஆனால் ஸ்டேஷனில் நான் பேசினதை அவர் ஒரு விமன் போலீஸ் மட்டும்தான். அவங்க வந்து ஒரு கான்ஸ்டபிள். அவங்கக்கிட்ட நான் என்னுடைய நியாயத்தை பேசும்போது, வாயை மூடுமா, நீ வந்து பேசாத, போலீஸுன்னு தெரிஞ்சோன்னே நீங்களாம் இங்கே வந்துடுவீங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பயங்கரமாக ரவுடி மாதிரி பேசுனாங்க, ஒருத்தர் நம்மளை வந்து திட்டும் பொழுது நீங்கள் எப்படி பேசுவீங்க, நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க, ஒருத்தர் உங்களை வந்து திட்டும் பொழுது ஒரு காமனாக ரோட்டில் போகிற ஒருத்தவங்க தகாத வார்த்தையில் எனக்கு சொல்லக்கூட பிடிக்காத சில வார்த்தைகளில் என்னை அவமானப்படுத்தும் போது ஏன் பேசுகிறேன்னு கூட கேட்காத அளவுக்கு ஒரு போலீஸாக. நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா நீ 25,000 ரூபாய் வெய், அவன் செயின் ஆகிறதுனால ஒரு $1 அங்கேயே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க CCTV கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணாங்க உள்ளே போய். ஆனால் அதை அவங்க என்கிட்ட ஒத்துக்கலை. எனக்கான ஜஸ்டிஃபிகேஷனையும் அவங்க என்னை பேசவே விடலை. என்னை வந்து அவங்க எதுவுமே நான் சொல்கிறத வாயை மூடு ஒரு காமனராக எனக்கு வந்து அது நேற்று 11:30 மணி வரைக்கும் என்னை ஸ்டேஷனில் உட்கார வச்சாங்க. என் வீட்டு சாவியும் என் வண்டி சாவியோடு இருந்துச்சு. சாவி கொடுக்குறாங்க எப்படின்னா, வீட்டு சாவி எடுத்துக்கோ, நீ வீட்டுக்கு போய் வீடை தோற, உனக்கு பின்னாடியே வந்து பேட்ரோல் அமுச்சு நான் உன்னை ரிமாண்ட் பண்ணுறேன். நான் என்னுடைய பச்சை நியாயத்தையே அவர் காலில் விழ வச்சாங்க. அதெல்லாம் விழுந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிமாண்ட் பண்ணிக்கலாம். போலீஸே நீங்கள் போய் அவர்கிட்ட வந்து கெஞ்சுங்க. அவர் உடனே என்ன சொல்ல, நான் என் மனைவி கிட்ட கொடுத்த வாக்கால் நீ என்கிட்டயே இவ்வளோ பண்ணுறியா, நீ என்னையும் அவர்கிட்ட போய் பேசுன்றது போலீஸ் இந்த பக்கம் அனுப்பிட்டு அவரை பேச விட்டுட்டு வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கூட எழுத விடலை. நான் ஒரு காமன் பர்சன், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறனால அவங்க பவரை அவங்க யூஸ் பண்ணி நீ இப்படி பண்ண, அவர் எத்திக்கலாக எத்தனை கேஸ் பார்த்தாருன்னு எனக்கு அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனை என் மேலே அவருக்கு அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுது. நான் ஒரு காமன் பர்சன், அவருடைய பவரை வந்து டோட்டலாக யூஸ் பண்ணி நான் சொல்கிறத கூட கேட்குறதுக்கு அங்கே ஸ்டேஷனில் ரெடியாக இல்லை. நான் எது சொன்னாலும் ஒரு போலீஸ்காரங்கிட்ட நீ அவ்வளோ பேசுகிற அளவுக்கு நீ என்ன, அப்போ போலீஸ்காரன் போகும்போது நம்ம மேலே கல்லடிச்சா கூட நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்களான்னு எனக்கு புரியலை. 11:30 மணி வரைக்கும் என் வண்டியை கொடுக்கல. எங்கள் வீட்டில் ஒரு டெத்து, நான் சொல்கிறேன் அந்த சாவு அது உன்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். ஒருமையில் தான் பேசினாங்க. எங்களை டோட்டலாக ஒருமையில் பேசிட்டு தனக்கு மட்டும் மரியாதை வேணும்னு கேட்குறாங்க. ஒருமையில் ஃபுல்லாக பேசிட்டு எனக்கு மட்டும் ரெஸ்பெக்ட் வேணும், நான் இப்படி இருக்கேன். இப்போ நான் 11:30 வரைக்கும் அப்புறம் என்னுடைய ஃபேமிலியை நான் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்ன பிறகு ஒரு அட்வொகேட் அனுப்பிச்ச பிறகு அவங்களுடைய ஸ்லாங்கே மாறிடுச்சு. அவர் அப்பயும் அந்த போலீஸ் வந்து கத்துறாரு ஸ்டேஷனில், நீங்கள் எப்படி வண்டி கொடுப்பீங்க, நான் எதுவுமே பண்ணலை,
நான் எதனா பண்ணி இவ்வளோ மன உளைச்சலுக்கும் இவ்வளோ பாதிப்புக்கும் என்னை ஆளாக்கியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நான் எதுவுமே பண்ணாமல் என்னை வந்து செயின் ஸ்நாச்சிங் கேஸுன்னு சொன்னாங்க, என்னை வந்து தவறான வேலைகளில் என்ன சொன்னாங்க. நாங்கள் ஃபேமிலியாக இருந்து எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு காமனரை எவ்வளோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டிப்ரெஸ் பண்ண முடியுமோ, இல்லை என்னுடைய லைஃப் த்ரெட் கொடுக்க முடியுமோ, அட்ரஸ் தான் இருக்குல்ல, நாங்கள் என்ன வேணால் பண்ண முடியும்னு அவங்க பேசுகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை. ஆனால் அவங்க ஃபுல்லாக போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் கூட நான் அவர் சொல்ல 25,000 ரூபாய் வெய், இல்லையா நீ பிரச்சனை போ வெளியில் போ, நான் வந்து உன்னை கேஸ் போட்டுக்கிறேன், நான் உன்னை வந்து ரிமாண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ ரிமாண்ட் ஆகி வெளியில் வரும்போது 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுறது எப்படி இருக்குது, இங்கே ஒரு 25,000 ரூபாய் முடிச்சுட்டு போகிறது எப்படி இருக்குன்னு தான் போலீஸ்க்கு ஃபேவரபுளாக பேசிச்சு தவிர ஒரு பப்ளிக்கு ஃபேவரபுளாக ஒரு வார்த்தை கூட கேட்கல. காம்ப்ரமைஸ் பேசுன்றாங்க, காலில் விழ வச்சாங்க. காலில் விழுத அவர் அதை என்ஜாய் பண்ணார். அவர் மனைவிக்கு கொடுத்த வாக்குன்றதை அவர் ரொம்ப சொல்கிறார். அவர் மனைவிக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டாராம். அவர் வந்து தப்பாக பேசுனது தப்பே கிடையாதான். அவர் ஒரு பெண்கிட்ட எப்படி பேசக்கூடாது, அந்த தகாத வார்த்தையை பேசினா தவறு கிடையாதான். அவர் போலீஸாம். அதனால வந்து அவர் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற வந்து ஒரு அலிகேஷனை என் மேலே வச்சுருக்காரு. என் மேலே எந்த விதமான தவறும் இல்லாதனால எனக்கு நியாயம் வேணும்னு நான் எங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்கேன் என் ஃபேமிலியோட. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.